பின்னாடி சாரி ப்ரோ ரொம்ப நேரம் நிக்க வச்சிட்டேனா Cock, Glock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my sawed-off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round. Ripping doozies, spitting doozies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo-doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce. Hi guys, welcome back to my channel. நான் உங்கள் PFA. இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொல்லி ஹில்ஸ் தாங்க கிளம்பிட்டோம். என்னடா வரதா அடிக்கடிக்கு கொல்லி ஹில்ஸ் பெரிய என்ன கதை அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஒன்றும் இல்லைங்க, என்னோடய சொல்ல போனால் எனக்கு கொல்லி ஹில்ஸ் வந்து ஒரு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளேஸு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய சென்டிமெண்ட்டு வேறங்க. அப்படி என்னடா சென்டிமெண்ட்டுன்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, என்னோடய ஃபஸ்ட்டு நான் ரைடு ஆரம்பித்ததே வந்து கொல்லி ஹில்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து நிறையா ரைடு பண்ண ஆரம்பித்தேன். ஹில்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ஒரு பையன் நாங்கள் வந்து கொல்லி ஹில்ஸ் போயிருந்தோம். அது வேறு மாதிரியான ஃபீல். ஃபஸ்ட்டான ரைடு அது என் வாழ்க்கையில். அதான் ஃபஸ்ட்டு ரைடு. அந்த மாதிரிலாம் சந்தோஷமாக இருந்தேன் அன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து ப்ரோ ரைடு அப்டேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு பசங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் என் கூட சேர்ந்து ரைடு பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றாங்க பசங்களாம். பார்த்தேன் எல்லாருக்கும் பொதுவாக கொல்லி ஹில்ஸ் வந்து இருந்துச்சு PFA. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு கொல்லி ஹில்ஸே சூஸ் பண்ணிட்டேன். அப்படியே வண்டி அடிச்சு நோத்து போயிட்டுருக்க வேண்டியதான். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா வந்து 11 மணி ஆயிடுச்சு PFA. இது கும்பகோணம் அவுட்டரில் தான் இருக்கோம். கும்பகோணம் தாண்டி தான் போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து நேராக நம்ம வந்து திருச்சி தான் PFA. எப்படியும் இன்னும் ஒரு 12 மணிக்கெலாம் அங்கே வந்து நிறையா கொஞ்சம் பசங்க வந்து சேர்ந்துருவாங்க. நிறையா பசங்க வராங்க PFA இந்த ரைடுக்கு. ஓகேவா, ஏகப்பட்ட பேர் பசங்க வராங்க. அது இல்லாமல் சில பசங்க வரணும்னு ஆசைப்பட்றாங்க, சில பசங்களோட முடியல. ஏன்னா ஒரு பக்கம் பட்ஜெட் ப்ராப்ளம் இருந்தாலுமே இப்போ நானும் சின்னாலும் கொஞ்சம் இது பண்ணி தான் போகிறோம். ஓகேவா PFA கூட ஒரு பிள்ளைன்னு வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு கேவலம் தெரியுதா? பின்னாடி ஒரு ஆள் இருக்கானா? என் ஆள் சின்னதாக இருக்கேன். ஆள் SP 125 வந்து நம்ம ப்ரோ தான் வந்துட்டுருக்காரு. நம்ம வந்து இப்போ நம்ம 400 இருக்கார்ல, அவரோட அண்ணன் தான் வந்துட்டுருக்காரு. ஓகே PFA, அப்படியே நம்ம ஜாலியாக போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்தில் திருச்சி போயிட்டா கூட அங்கே போய்ட்டு பசங்களோட ஜாயின் ஆகிட்டு அப்படியே நம்ம வந்து நாமக்கல் போக வேண்டியதான் PFA. நாமக்கல்ல தான் நம்ம மோட்டோ இன்னும் நிறையா பசங்களாம் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் கிளம்பிட்டாங்க PFA, கிளம்பி போயிட்டுருப்பாங்க PFA. நம்ம நேரம் வந்து அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த நைட்டில் இன்னும் காமிக்கிறது பெருசாக இருக்காது. ஏதாவது போகிற வழியில் ஏதாவது சுவாரஸ்யமாக நினச்சுன்னா காமிக்கிறேன். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் Facebook, Instagram எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக Instagram ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் PFA நம்ம ரைடர் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகே PFA, இந்த ரைடு அப்படியே சும்மா வெடித்தனமாக போயிட்டு வருவோம். ஓகே PFA, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கு தான் PFA நான் வந்து அடுத்தடுத்து ரைடு போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம பசங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே PFA, அதனால் நீங்கள் வந்து சப்போர்ட்டை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. நீங்கள் போடுற சப்போர்ட்டுக்கு தான் நான். ஓகேவா? ஓகே PFA, அப்படியே போப்போ கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா திருச்சி டோல் வந்தாச்சு. பசங்களாம் திருச்சியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே PFA, கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி வந்து 12:20 ஆயிடுச்சுங்க. கரெக்டாக வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் PFA இருக்குது திருச்சிக்கு. அப்படியே கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டு போனோம்னா போயிடலாம். திருச்சி வந்துட்டேயா, பசங்களை பார்த்துட்டு இந்த இப்போ தான் பசங்களை பார்த்துருக்கேன். ஒரே நிமிஷம் தான் வந்துட்டேன். ஒரே நிமிஷம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, இந்த பசங்களை பார்த்துட்டேயா, கூப்பிட்றேன். இப்போ தான் பசங்களை பார்த்துருக்கேன், இந்த கூப்பிட்றையா. சரி ப்ரோ. சாரி ப்ரோ, ரொம்ப நேரம் நிற்க வச்சிட்டேண்ணா. ரைட்டு ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ. அண்ணா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேண்ணா. சரி ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நேரம் வெயிட், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 12 மணி சொல்லி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எங்கள் SP ப்ரோ, ஒரு டீயை போட்டு அப்படியே கிளம்புமா? ஓகே PFA, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து பசங்கள்லாம் வெயிட் பண்ணிடுச்சு. அங்கே நிப்பாட்டியா? ஓகே PFA, ஒரு வழியாக நம்ம திருச்சி வந்துட்டோம். இதெல்லாம் டீயை குடிச்சிட்டு அப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதான் PFA. அப்படியே போகும்போது அப்படியே மோட்டர் வேலையில் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம கூட யார் வேணால் ஒரு R15 பைக் வருது, ஒரு ஹிமாலயன் வருது PFA. ஓகேவா? இதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம வந்து நாமக்கல் போயிட்டு அப்படியே நம்ம அங்கே யார் வராங்களோ அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம கொல்லிமலை போக வேண்டியதான். சரி ஓகே PFA, அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். ஓகே PFA, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1 மணி ஆயிடுச்சுங்க. கரெக்டாக 1 மணி ஆயிடுச்சு. நம்ம பசங்களை வந்து கரெக்டாக வந்து 1 மணிக்கு தான் மீட் பண்ணி அப்படியே சேர்ந்து போயிட்டுருக்கோம் PFA. பாவங்க, ஆனால் பசங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மாதிரி சங்கடம் ஆயிடுச்சு PFA. ஏன்னா நம்ம இதுவரை அறிமுகம் ஆனது இல்லை. இப்போ தான் நம்ம அறிமுகம் ஆகிறோம்.
அதனால் அப்படியே ரொம்ப இதாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே பிஎஃப்ஏ, கரெக்டாக வந்து நம்ம எந்த ரூட் வழியாக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முசிறி போய் நாமக்கல் தான் போகிறோம். மோட்டோ வந்து நாமக்கல் வந்துடுறேன், நீங்கள் நாமக்கல் வந்துருங்க அப்படின்னாரு. நாமக்கல் ஏதோ பெட்ரோல் பங்கு போய்ட்டு நான் லொக்கேஷன் அனுப்பிவிட்றேன், நீங்கள் வந்துடுறியா அப்படின்னாரு. இப்போ எத்தனை வண்டி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 4 வண்டி வருது. நம்ம லியோ வந்துட்டுருக்கான், அப்புறம் வந்து நம்ம எஸ்பி வராரு, எஸ்பி 125. அடுத்து வந்து ஒரு ஹிமாலயன்னு ஒரு R15 பிஎஃப்ஏ. மொத்தத்தில் ஒரு 4 பைக் வருது. ஜாலியாக இருக்குது பிஎஃப்ஏ. இது மாதிரி வந்து குரூப் ரைடாக பண்ணுறது இருந்தால் செமையாக இருக்கும். சரி, எப்போயுமே குரூப் ரைடு மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காதிங்க, சோலோ ரைடும் போங்க, அடுத்த குரூப் ரைடு போங்க, அடுத்த சோலோ ரைடு, குரூப் ரைடு, இந்த மாதிரி அதிகமாக பண்ணிகிட்டே இருக்குது பிஎஃப்ஏ. அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் எது சோலோ ரைடு போனீங்கன்னா உங்களோட தனிமையை என்ஜாய் பண்ணுவீங்க, குரூப் ரைடு போனீங்கன்னா உங்கள் குரூப்பு கூட என்ஜாய் பண்ணுவீங்க பிஎஃப். இப்போ வந்து லைட்டாக தானே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம், நாளைக்கெலாம் பாருங்களேன் கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடப்போம் ஒன்றா. அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவோம், விட்டு பிரியறதுக்கே மனசு வராது பிஎஃப். தாயல் எப்படி போகிறான் பாரு, இண்டிகேட்டும் போல் ஒன்று போல் சட்டனாக வளையிறான். ஆனால் இந்த கை லூஸாக இருக்குது பாரு, நல்லா தொங்கிருச்சு, டைட்டாக இருக்குதா? சைலெல்லாம் டைட்டாக தான்டா இருக்கு. பின்னாடி கயிறு லூஸா இருக்கு. என்ன சொல்றாரு அண்ணா? ஓகேவா? அவருக்கு என்ன புரிஞ்சது தெரியல, பாப்பாரு, இறங்கி போய் பாப்பாரு. ஆமாம் ஆமாம், பாவம் அவர். அப்புறம் ஒண்டியால் கீழே விழுந்துச்சுன்னா ஒண்டியால் புறக்கிட்டு இருக்கணும் எல்லாத்தையும். ஒரு சோற வழியில் ஒரு சோசியல் சர்வீஸ். அந்த அண்ணா பாவம் பின்னாடி கயிறு லூஸாக இருந்தது பிஎஃப்ஏ. அதான் சரி கொஞ்சம் டைட் பண்ண சொன்னால் அவருக்கு ஏதாவது கொஞ்சம் இதாக இருக்கலாம்ல, டைட் பண்ணுவார்ல இருந்துச்சு. அதனால தான் சரி சொன்னோம். அவன் அண்ணா பின்னாடி வரல, ஆக்சுவலாக பின்னாடி வண்டி இறங்கி போய் பார்க்குறாரு போல். வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாமக்கல் தாண்டி அந்த கொல்லி ஹில்ஸ் போகிற ரோட்டில் போயிட்டுருக்குறோம். மோட்டோ கரெக்டாக என்ன வந்து எத்தனை கிலோமீட்டர், 200 மீட்டரில் மோட்டோ நிற்கிறாப்புல. ஹாய், அப்பா சரியான இடம் தான் ஐயா, தெய்வமே உங்ககிட்டயே வந்து படுத்துங்கிற பார்த்தீங்களா? என்ன சந்திரா வேற மாதிரி, ஐயோ லவ் யூ லவ் யூ. ஐயோ சந்திரா, ஐயோ எப்படியாவது சர்ப்ரைஸா பண்ணிட்டீங்க. சொல்லவே கூடாண்டா. ஐயோ கடவுளே, ஐயோ சந்திரு சந்திரு, ஆனா வேற லெவல் சந்திரு. ஐயோ அப்பா ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஹாய் ப்ரோ. ஹாய் தலை, நீங்களம்மா என்ன சர்ப்ரைஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. கடவுளே சந்திரு, சத்தியமான நம்பவே இல்லையா அண்ணே. ஐயோ அப்படியே ஒரு மாதிரி கையை வச்சு பாரு, ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு எனக்கு. வேற லெவலியா, கடைசி வரையுமே சந்திர ஏதோ ஒர்க் இருக்குன்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. சத்தியமாக எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஷாக்கிங் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல பிஎஃப்ஏ. இப்போ ஹார்ட் பீட்லாம் அப்படியே எகிருது. வேற அவன் இல்லைன்னா எப்படி கஷ்டமாக இருக்கும். வேற மாதிரி. சரி ஓகே பிஎஃப்ஏ, இங்கே படுத்து தூங்கிட்டு கரெக்டாக ஒரு 6 மணிக்கெலாம் வண்டி எடுத்தோன்னா நம்ம கொல்லி ரீச் பண்ணிடலாம். அப்படி போக கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா பிஎஃப்ஏ? குட் மார்னிங் பிஎஃப்ஏ. ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தோம் இந்த கோயில். ஓகேவா, இந்த இடம் நல்லா இருந்துச்சு பிஎஃப்ஏ. பசங்களாம் சும்மா அப்படியே தூங்கிட்டு இருந்த பசங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க. அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், எல்லோரும் பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருந்தோம். இப்போ வந்து நம்ம மணி கரெக்டாக பார்த்திங்கன்னா 5:40 ஆயிடுச்சு. இங்கேருந்து கொல்லிமலைக்கு வந்து டேரெக்டாக கொல்லிமலைக்கே வந்து 50 கிலோமீட்டர் காமிக்குது பிஎஃப்ஏ. அடிவாரம் வரையுமே ஒரு எப்படியும் ஒரு 25 கிலோமீட்ரு 30 கிலோமீட்டர் இருக்கும். 1/2 ஹவரில் வந்து ரீச் பண்ணிவிடுவோம் கொல்லிமலை அடிவாரம். என்னது புரியல? ஃபாக் லைட்டு மறுபடியும் வாங்கி செட் பண்ணிட்டேன். நம்ம கேரளா போகிறப்ப போச்சுல, இன்னொன்று வாங்கி செட் பண்ணிட்டேன், அதே பிராண்டு. நமக்கு இது இல்லைன்னா கண்ணு தெரியாது. இல்லை பிஎஃப்ஏ, என்னென்ன வண்டி வந்துருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே விடிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். நான் காலைல ஹில்ஸ் ஏறும்போது தான் வெறித்தனமாக இருக்கும், நல்லாயிருக்கும் கிளைமேட்டு. நீ நல்லாயிருக்கும், கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது பிஎஃப்ஏ கிளைமேட்டு. என்னடா இது, பசங்க இந்த வழியாக தான் போயிருக்காங்க, இந்த மட்டையை பார்க்கவே இல்லை. பாவம், இறங்கு, மட்டையை எடுத்து போட்டு போவோம். யாராவது வயசானவங்க ஏதாவது தலைக்கு ஊந்துட போகிறாங்க.
ரோட்டில் இங்கே நிறைய இந்த மரம் இருக்குல்ல, அதனால நிறைய மட்டைகள் இருக்குது. அப்பா பிஎஃப்ஏ கரெக்டாக மணி வந்து ஒரு 6:15 ஆயிடுச்சு. கொல்லிமலை தெரியுதா, லைட்டாக அப்படியே ஒடிஞ்சிக்கிட்டு வருது பிஎஃப்ஏ. ஒரு நிலாவை குட்டி ஒன்ற நிலா. நம்ம பைக்கு மட்டும்தான், பசங்கள்லாம் போயிட்டாங்க. அப்படியே முருகன் சாங் கேட்டுட்ருக்கேன் பிஎஃப்ஏ. காலைல எப்போயுமே கேட்பேன். காலைல எழுந்தோடனே லைட்டாக முருகன் சாங்கை போட்டுவிட்டு அப்படியே மெதுவாக எழுந்திருப்பேன். ஓகேவா? தூக்கம் போயிடுச்சாடா? இப்போ தூக்கம் வந்துச்சுன்னா என்னை கட்டி பிடிச்சிக்கோ நல்லா. கொஞ்சம் தூரம் தான், இப்போ டீ போடுவோம். சரி ஓகே பிஎஃப்ஏ, பாருங்கயா பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. விடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிருந்தான் வேண்டியது பிஎஃப்ஏ. வந்துச்சு பிஎஃப்ஏ. வேறு லெவலே பசங்கள்லாம் அங்கே நிற்கிறாங்க. அப்பா ஏர்லி மார்னிங் வந்து ஹில்ஸ் வர்றதுங்கிறது வேறு லெவல் தான். ஐயா குறுக்க ஒரு மட்டை இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் மட்டும் போய்கிட்டே இருக்கீங்க. சரி நம்ம பிரச்சனை இல்லை. ஏதாவது வயசான டிக்கெட் ஏதாவது ஊந்துட்டுனா சரி பிஜிஎம் போடுற வேண்டியதா பிஎஃப்ஏ. ஒரு வழியாக நம்ம வந்து கொல்லி ஹில்ஸ் வந்துட்டோம். கொல்லி ஹில்ஸ் வரல, அந்த ஆர்ச் வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் அந்த 70 ஹேர்பின் பண்ணி ஏறி போகிறோம். இப்போ 16 டீ சொல்லியா பார்த்துக்கலாம். பிஎஃப்ஏ கடைசி நேரம் வரையும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அழகாக இருக்காரியா ஆள். ஏமாத்திட்டே நீ வரமாட்டேன்னு. நான் சரியான ஷாக்கிங் அது. ஓகே பிஎஃப்ஏ, நம்ம அப்படியே வந்து டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிப்போம். Moving through your town, doobie doobie doo doo round, doobie goofy, I be smoking goofy by the pound, in the hoopy from the bounce.